வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சொடு புலத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 9வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல். குறள் 1299. துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. துன்பத்திற்கு யாரே துணையாவார், தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். ஒருவருக்கு துன்பம் வந்தபோது தாம் உரிமையாக பெற்றுள்ள நெஞ்சமே துணையாகாவிட்டால் வேறு யார் துணையாவார்? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். மரணம் என்ற துன்பத்திற்கு யாரேனும் துணையாவார்களா? நம்முடைய நெஞ்சம், அதாவது புருவ மையத்தின் உள்நடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் பூவினால் தொடுத்த மாலை அணிந்த இறைவன் உள்ளான். அவனை களப்புறுதல் ஒன்றே நம்மை மரணத்திலிருந்து காக்கும் துணையாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். மரணம் என்ற துன்பத்திற்கு யாரேனும் துணையாவார்களா? நம்முடைய நெஞ்சம், அதாவது புருவ மையத்தின் உள்நடு என்று சொல்லக்கூடிய இடத்தில் பூவினால் தொடுத்த மாலை அணிந்த இறைவன் உள்ளான். அவனை களப்புறுதல் ஒன்றே நம்மை மரணத்திலிருந்து காக்கும் துணையாகும். நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.